திருச்சியில் நிலத்தகராறு காரணமாக சொந்த அத்தை வீட்டையே அண்ணன் மகன் சூறையாடி இருக்கிறார். மூதாட்டியின் கதறல் வீடியோ காட்சிகள் வெளியாகி சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மூதாட்டிக்கு நேர்ந்த கொடுமை என்ன? நான் என்ன செய்வேன்? என்ன இப்படி ரூபியா விட்டு காட்டியா அடிச்சுட்டு வர நாங்கள் இன்னும் வரல. தனது வீட்டை இடிக்கக்கூடிய இளைஞர்களிடம் மூதாட்டி ஒருவர் கதரும் காட்சிகள்தான் இவை. சம்பவத்தின் பின்னணி என்ன? திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே மாந்துரையை சேர்ந்தவர் 70 வயதான மும்தாஜ் பேகம். இவர் மாந்துரை சிவன் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் வீடு கட்டி குடியிருந்து வருகிறார். இதற்காக கோவிலுக்கு உரிய வாடகையும் செலுத்தி வருகிறார். மும்தாஜ் பேகத்தின் வீட்டின் அருகே காலியிடம் ஒன்று இருக்கிறது. அந்த காலியிடம் யாருக்கு சொந்தம் என்பது குறித்து மும்தாஜ் பேகத்திற்கும் அவருடைய சகோதரர் அப்துல் முத்தலீஃபின் மகன் யூசுப்பிற்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. ஆனாலும் இரு தரப்பினரிடையே அவ்வப்போது தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் மும்தாஜ் வீட்டிற்குள் புகுந்த யூசுப், அவருடைய மகன் அப்சல் மற்றும் அப்சலின் நண்பர்கள் பொருட்களை அடித்து உடைத்து வீட்டை சூறையாடினர். அவர்கள் கையில் கொண்டு வந்திருந்த சுத்தியல், சம்மட்டி, கம்மி உள்ளிட்ட ஆயுதங்களை கொண்டு வீட்டிற்குள் இருந்த டிவி, வாஷிங் மிஷின், கேஸ் அடுப்பு மற்றும் கதவு, ஜன்னல் உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் சரமாரியாக அடித்து நொறுக்கினர். இதை தட்டி கேட்ட மும்தாஜ் பேகத்தையும் கைகளால் தாக்கியுள்ளனர். காயமடைந்த மும்தாஜ் லால்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று திரும்பியிருக்கிறார். இதற்கிடையே மும்தாஜ் பேகம் வீட்டை சூறையாடிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. வீட்டை சூறையாடிய நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அனைவரும் கண்டனமும் தெரிவித்தனர். அதையடுத்து மும்தாஜ் பேகம் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பெண் வன்கொடுமை உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் லால்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தலைமறைவாக இருக்கும் யூசுப், அப்சல் உள்ளிட்டோரை லால்குடி போலீசார் தேடி வருகின்றனர்.